வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது நாம் தமிழர் கட்சியோட 2026 தேர்தல் வியூகத்தை பத்தின ஒரு ஆழமான பார்வை. இது வெறும் பேப்பர்ல எழுதின ஒரு டாக்குமெண்ட் இல்ல. சொல்லப்போனா ஒரு பெரிய போருக்கான ரகசிய ப்ளூ பிரிண்ட் மாதிரி. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த ஒரு வரி இதுதான் இந்த முழு பிளானோட ஆணிவேர்னே சொல்லலாம். 50 வருஷமா தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்த ஒரு கட்சி எப்படி திடீர்னு ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செஞ்சது, அந்த பாடம் தான் இங்க முதல் அத்தியாயம். இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த வியூகத்தோட இன்ஸ்பிரேஷன் தமிழ்நாட்டுல இருந்து வரல. எங்கிருந்து தெரியுமா? ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஸ்காட்லாண்ட்ல இருந்து. அங்க நடந்த ஒரு தேர்தல் வெற்றி தான் இங்க ஒரு புதிய பாதைய காட்டுதுன்னு இந்த டாக்குமெண்ட் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, 50 வருஷமா தோல்வி மேல தோல்வி. அதுக்கப்புறம் ஸ்காட்டிஷ் நேஷனல் கட்சி தன்னோட மொத்த கேம் பிளானையும் மாத்துறாங்க. நாடு முழுக்க கவனம் செலுத்துறதை விட்டுட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற வெறும் 40 தொகுதிகள்ல மட்டும் தன்னோட 75% நேரத்தையும் பலத்தையும் முதலீடு செய்றாங்க. ரிசல்ட் சரித்திர வெற்றி. இதே ஃபார்முலாவைத்தான், அதாவது பரவலா இல்லாம குறி தவறாம அடிக்கிற இந்த திட்டத்தை தான் இங்கேயும் செயல்படுத்தணும்னு இந்த ஆவணம் பரிந்துரைக்குது. ஓகே, இந்த வியூகத்தை நாம இப்போ ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். ஸ்காட்லாந்து பாடத்துல ஆரம்பிச்சு தென்னகத்துல எப்படி ஒரு போர்க்களத்தை உருவாக்குறது, கடைசி 23 நாள் திட்டம், வரக்கூடிய ஆபத்துகள், கடைசியா அந்த 35 லட்சம் வாக்காளர்களுக்கு என்ன செய்தி சொல்ல வராங்கன்னு எல்லாத்தையும் அலசுவோம். சரி, ஸ்காட்லாந்து கதை ஓகே. ஆனா ஏன் குறிப்பா தென் தமிழ்நாடு? ஏன் இந்த வியூகம் தெற்கு பகுதியை ஒரு போர்க்களமா பாக்குது? அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான கணக்கு இருக்கு, ஒரு வரைபடம் இருக்கு. வாங்க அத பாப்போம். இதுதாங்க இந்த திட்டத்தோட மைய புள்ளியே. போன தேர்தல்ல ஜெயிக்கணும்னா கிட்டத்தட்ட பாதி ஓட்டு, அதாவது 48% தேவைப்பட்டது. ஆனா 2026ல போட்டி கடுமையா இருக்கும். 4 முனை போட்டி வர வாய்ப்பு இருக்கு. அப்போ ஓட்டுகள் சிதறும். அதனால வெறும் 28ல இருந்து 32% வாக்குகள் வாங்கினாலே போதும், ஜெயிக்க முடியும்னு இந்த கணக்கு சொல்லுது. இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் இல்லையா? அந்த வெற்றிக்கு தேவையான வாக்குகளை எங்க வாங்குறது? அதுக்கு தான் இந்த 5 தென்னக கோட்டைகளை குறி வச்சிருக்காங்க. தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம், கரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், அப்புறம் திருச்செந்தூர். ஏன் இந்த 5 தொகுதிகள்னா, இங்க கட்சிக்கு ஏற்கனவே ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறதாகவும் மக்கள் மனநிலையும் சாதகமா இருக்கிறதாலையும் இதை வெற்றி கணிகளா மாத்த முடியும்னு நம்புறாங்க. ஆனா இந்த 5ல 1 மட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது கரைக்குடி. ஏன்? அது சீமானோட சொந்த மண். அதனால இது வெறும் ஒரு தொகுதியா பார்க்கப்படல. இந்த முழு பிரச்சாரத்தோட ஆன்மாவா, இந்த யுத்தத்தோட மையப்புள்ளியா பார்க்கப்படுது. கரைக்குடியில ஜெயிக்கணும்னா ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்குன்னு இந்த ஆவணம் ஒப்பனா சொல்லுது. சீமான் வழக்கம் போல தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சா இங்க ஜெயிக்கிறது கஷ்டம். ஆனா 30 நாள் பிரச்சாரத்துல 21 நாட்கள் கரைக்குடியிலே தங்கி முழு கவனத்தையும் அங்க செலுத்தினா வெற்றி உறுதின்னு அடிச்சு சொல்றாங்க. இது ஒரு பெரிய தியாகம். ஆனா ஜெயிக்க இதுதான் ஒரே வழின்னு இந்த திட்டம் சொல்லுது. இப்போ இன்னொரு முக்கியமான ஆள் உள்ள வராரு. அது தவக. அவங்களோட வருகை எப்படி பாதிக்கும்? தெக்க அவங்க திமுகவோட இளைஞர் வாக்குகளை பிரிக்கிறதால அது நாம் தமிழர் கட்சிக்கு மறைமுகமா உதவுது. ஆனா வடக்க அவங்க நேரடியா நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் வாக்குகளையே குறிவைக்கிறாங்க. அதனால அங்க ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறுறாங்க. ஆக ஒரே கட்சி ஒரு இடத்துல நண்பன், இன்னொரு இடத்துல எதிரி மாதிரி. பிளான் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி செயல்படுத்துறது? அதுக்கு தான் கடைசி 23 நாட்களுக்கு ஒரு 4th திட்டமே வச்சிருக்காங்க. வாங்க அதுல என்ன இருக்குன்னு பாப்போம். பாருங்க, ஓட்டு வாங்குறது பாதி வெற்றி தான். ஆனா வாங்கின ஓட்ட கடைசி வரைக்கும் காப்பாத்துறது தான் முழு வெற்றி. அதுக்கு பூத் ஏஜென்ட்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லா பூத்லயும் உங்க ஆள் இருந்தா உங்க ஓட்டு உங்களுக்கு. இல்லனா நீங்க வாங்கின ஓட்டுல கூட கசிவு ஏற்படலாம். இதுதான் வெற்றிக்கும் தோல்விக்கும் இருக்கிற மெல்லிய கோடு. இந்த 23 நாள 3 கட்டமா பிரிக்கிறாங்க. முதல் 10 நாள் அடித்தளம் போடுறது, வேட்பாளர்களை இறுதி செய்யறது, தலைவரோட பயணத்திட்டத்தை லாக் பண்றது. அடுத்த 8 நாள் வலிமைய காட்டுறது, பெரிய பொதுக்கூட்டங்கள், வீடு வீடா பிரச்சாரம்னு களத்துல இறங்குறது. கடைசி 5 நாள் பாதுகாப்பு, அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடியையும் பாதுகாத்து வாக்குகளை உறுதி செய்யறது. ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் மாதிரி இதை பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல பிளான்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு மட்டும் இருக்காது, இங்க சறுக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி இந்த திட்டத்தை உடைக்கக்கூடிய 5 முக்கியமான ஆபத்துகள் என்னென்னு இப்ப பார்ப்போம். முதல் ஆபத்து மறுபடியும் தவேகதா. தேர்தலுக்கு முந்தின கடைசி 72 மணி நேரத்துல இளைஞர்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு பெரிய அலை திடீர்னு உருவாச்சுன்னா அது நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கியை நேரடியா பாதிக்க வாய்ப்பிருக்கு. 2வது ஆபத்து, இதுதான் இந்த வியூகத்தோட மிகப்பெரிய பலவீனம். எல்லாமே கரைக்குடிய நம்பியிருக்கு. ஒருவேளை கரைக்குடியில தோல்வி ஏற்பட்டா
அது வெறும் ஒரு தொகுதி தோல்வியா இருக்காது, கட்சியின் மொத்த நம்பிக்கையும் இந்த வியூகமும் சரிஞ்சிடும். மூணாவது, திரும்பவும் அதே பூத் ஏஜென்ட் மேட்டர் தான். இத பத்தி திரும்ப திரும்ப ஏன் சொல்றாங்கன்னா, களத்துல எவ்வளவுதான் கஷ்டப்பட்ட வேலை செஞ்சாலும் வாக்குச்சாவடியில கோட்டை விட்டா மொத்த உழைப்பும் வீணா போயிடும். சிம்பிள். 4 மற்றும் 5 இது ரெண்டும் கடைசி நேரத்துல வர்ற பெரிய சவால்கள். 1 கடைசி 5 நாள்ல நடக்கிற பரவலான பணப்பட்டுவாடா. இன்னொன்னு கடைசி 48 மணி நேரத்துல பரவக்கூடிய டீப் ஃபேக் வீடியோக்கள் மூலமான பொய் பிரச்சாரம். இது ரெண்டும் தேர்தலோட முடிவையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு இந்த ஆவணம் எச்சரிக்குது. சரி, இப்போ இந்த ஆவணத்தோட கிளைமேக்ஸ்க்கு வர்றோம். இது வெறும் தேர்தல் கணக்குகளையும் திட்டங்களையும் பத்தினது இல்ல, இது 35 லட்சம் மக்களோட நம்பிக்கையை பத்தினது. அந்த 5 கோட்டைகள்லயும் 5 தளபதிகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள். தூத்துக்குடியில மக்கள் போராட்ட குரல வாக்குகளா மாத்த, ஒட்டப்பிடாரத்துல சமூக நீதிய நிலைநாட்ட, ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு புதிய மாற்றத்தை விதைக்க, திருச்செந்தூர்ல கடலோர மக்களின் உரிமைக்காக, கடைசியா கரைக்குடியில தலைவரே தான் சொந்த மண்ணுல ஒரு போரை முன்னெடுக்கிறார். 35 லட்சம். இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. பல வருஷங்களா ஒரு வெற்றி கூட கிடைக்காத நிலையிலும் விடாப்பிடியா கட்சிக்கு வாக்களித்த மக்களோட எண்ணிக்கை. இந்த 2026 தேர்தல் அவங்களுக்காகத்தான் இந்த ஆவணம் சொல்லுது. இந்த ஆவணம் இந்த வார்த்தைகளோட முடியுது. இந்த தேர்தல் ஒரு போட்டி அல்ல, இது ஒரு சோதனை. 35 லட்சம் தமிழர்களோட நம்பிக்கைக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இது வெறும் ஒரு தேர்தல் முழக்கமா தெரியல, ஒரு வாக்குறுதி மாதிரி இருக்கு. இத்தனை வருஷம் காத்திருப்புக்கு ஒரு பலன் கிடைக்குமா? அந்த நம்பிக்கைக்கு பதில் கிடைக்குமா? பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.